ஹலோ காய்ஸ், இன்றைக்கான சண்டே ஸ்பெஷல் வீடியோவில் பெங்களூர் ஸ்டைலில் தொன்னே பிரியாணி அண்ட் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் அண்ட் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கும் கிரேவிக்கும் நம்ம தேவையான அளவு சோம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, கசூரி மேத்தி எல்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு நான் 4 வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்குறேன். கிரேவிக்கும் அதே போல் 4 வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவிக்கும் அதே போல் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கும் தேவையான அளவு மஞ்சள்தூள், கிரேவிக்கும் தேவையான அளவுக்கு மஞ்சள்தூளை நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு நான் 3 டொமேட்டோஸை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற 3 டொமேட்டோஸை ஆட் பண்ணி நல்லா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச இஞ்சி, பூண்டு, மிளகை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணியில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் யாருக்குமே பிரியாணி பீசஸ் அவ்வளோவா பிடிக்காததுனால நான் கொஞ்சமாக தான் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம அதே போல் இப்போ கிரேவிலையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணியில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது நம்ம கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கர்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூளை சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளை பிரியாணிக்கு சேர்த்துருக்குறேன். கிரேவிக்கும் அதே போல் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவை சேர்த்துருக்குறேன். பிரியாணி மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிரியாணிலையும் கிரேவிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனோட நல்லா கலர்ற மாதிரி. பிரியாணிக்கு நான் 2 கிளாஸ் அரிசி அளவு எடுத்ததுனால 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ கிரேவிலையும் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்கும் போது லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். பிரியாணியில் தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். நான் அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த கேப்பில் என் தங்கச்சி எனக்கு தயிர் பச்சடி தான் வேணும்னு அவளே ஆனியன், குக்கும்பர் எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருந்தா. நான் நம்ம ஒர்க்கை கண்டினியூ பண்ணலான்னு போய் பார்த்தா தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருந்தது. அப்படியே 1 ஸ்பூன் கீயை மேலாப்ப ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் லிட் போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். அந்த கேப்பில் என் தங்கச்சி பவுலில் கர்ட் ஆட் பண்ணி ஆனியன், குக்கும்பர்ஸ், தேவையான அளவு சால்ட் எல்லாம் ஆட் பண்ணி என்னோடய தயிர் பச்சடி ரெடின்னுட்டு அவள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா பிரியாணிக்காகவும் கிரேவிக்காகவும். அப்படியே நம்ம பிரியாணி கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ஆவி பறக்க நம்ம கேமராவே க்ளோஸ் பண்ணி விட்டுடுச்சு. அந்தளவுக்கு ஆவி பறந்துட்டு இருந்தது நல்லா சூடாக. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்ச பிரியாணி, கிரேவி, தயிர் பச்சடி, குக்கும்பர் எல்லாமே சர்வ் பண்ணி நம்மளோட லஞ்சை சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.